எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய பிரசன்னா, தேர்ட் விஷன் யூடியூபுக்காக. நேற்று நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருந்தோம். நம்மளுடைய யூடியூப் சேனலை நேற்றே பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க, ஆதரவும் தந்திருக்கிறீங்க, பகிர்ந்துருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இனி வரும் எல்லா வீடியோவும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு எனக்கு ஆதரவு தரணும்னு நான் எல்லோரையும் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன ஹெட்டிங் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், தோல்விக்கான காரணங்கள் என்ன, தோல்விக்கான காரணங்கள் என்ன. தோல்விக்கான காரணம் நிறைய இருந்தாலும் நம்மளுடைய அனுபவத்திலிருந்து ஒரு 5 பாயிண்ட்டை நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோல் இல்லாத ஒரு செயல்பாடாக இருக்கலாம். அதாவது ஒரு எய்ம் இல்லாமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக எய்ம் இல்லாதது ஒரு ஒரு எய்ம் இல்லாத ஒரு இது பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுறது முடியாது. எங்கே போய் முடியும் தெரியாது நம்மளுக்கு. அதே ஒரு பார்த்திங்கன்னு சொன்னால் எய்ம் வச்சுருக்கோம், இதான் டார்கெட் அப்படின்னு நம்ம வச்சுட்டோன்னு சொன்னால் நிச்சயமாக என்ன நடக்கும், நம்மளுக்கு அந்த எய்முக்காக நம்ம டார்கெட் பண்ணி ஓட ஆரம்பிப்போம், ஈஸியாக நம்ம கோலை அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் கோல் இல்லாத எந்த விஷயமும் நிச்சயமாக நம்மளுக்கு அது பெருசாக நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறது கஷ்டம். அடுத்து பயம். என்ன பயம் புரியலையே, பயம்னா என்ன? அதாவது நான் இதை ஆரம்பித்தா எனக்கு சக்ஸஸ் ஆகுமா? ஃபார் எக்ஸாம்பிள், மாணவ செல்வங்களாக இருக்கட்டும், அவங்க எக்ஸாம் எழுதாமையே ரிசல்ட் எப்படி அவங்க கணிக்க முடியும்? எக்ஸாம் எழுதுனா தான் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்குது, எந்த அளவுக்கு எழுத முடியுது, உங்களுடைய எழுத்துத்திறன் எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க. இல்லை ஒருவேளை இதில் நம்ம பார்த்திங்கன்னா கம்மியான மார்க் எடுத்தாலும் அடுத்த எக்ஸாம்ஸுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத எப்போ நம்ம செய்ய முடியும்? அட்டெம்ப்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அந்த பயத்தை முதல்ல தூக்கி போட்டுருங்க. இது 2வது விஷயம். 3வது சோம்பேறித்தனம். ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வேணாம்ப்பா, நாளைக்கு பார்த்துப்போமே, நாளைக்கு வேணாம்ப்பா, நாளான்னைக்கு பார்த்துப்போமே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாட்களை தள்ளி போட போட உங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சக்ஸஸை நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ பயத்தை விட்டுருங்க. அடுத்து 4வது பாயிண்ட்டு, தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னடைகிறது. அதாவது ஒரு முயற்சியை பண்ணுறோம், அந்த முயற்சி நிச்சயமான முறையில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அடி ஸ்டெப்ஸு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்லா நேரத்துலையும் நம்மளுக்கு வெற்றி அடையணும்னு அவசியம் கிடையாதுங்க. முதல்ல நம்ம என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். அப்போது நம்ம ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணிடுறோம், அந்த முயற்சியை கைவிட்டுறோம். அந்த மாதிரி இருக்கவே கூடாதுங்க. முதல்ல நீங்கள் தொடர்ச்சியாக அதை முயற்சி பண்ணணுங்க. தொடர்ச்சியாக முயற்சி எப்படி, அதுக்கு தான் அதை சொல்லுவாங்க கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்சிஸ்டன்சினா என்னது? தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக என்ன நடக்கும், உங்களுடைய தோல்விகளுமே எப்படி மாறும், நம்மளுக்கு வெற்றியோடைய படிக்கட்டுகளாக மாறும். ஸோ ட்ரை கீப் ஆன் ட்ரை. ஓகேங்களா? அடுத்து 5வது டைம். நேரம் அப்படிங்கிறத பல பேர் பலவிதமாக சொல்லியிருக்கிறாங்க. டைம் இஸ் கோல்டு, நேரம் பொன்னானது, டைம் இஸ் ப்ரீசியஸ், இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அடுத்தவங்களுக்காக முதல்ல நம்மளுடைய டயத்தை விடுறதே தப்புங்க. அது என்னதுங்க அடுத்தவங்களுக்காக விடுறது? எனக்கு புரியலையே பிரசன்னா. அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், கூட படித்தவங்களாக இருக்கலாம், கூட படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கலாம், கூட ஒர்க் பண்ணவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கான ஒரு வேலையாக இருக்கும். பட் நம்மளை சும்மா துணைக்கு வாயம் போயிட்டு வருவோன்னு சொல்லும்போது நம்மளை என்ன பண்ணிடுறோம், ஓகேன்ட்டு கிளம்பிடுறோங்க. முதல்ல நம்ம இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணணுங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நம்மளுக்கான விஷயங்களை ஒரு மணித்துளியையும் எப்படி யூஸ் பண்ணணுங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்ஸை எப்படி எடுத்து வைக்கணும்னு இந்த 5 ஸ்டெப்ஸையும் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு தடவை பார்த்திங்கன்னா உட்காந்து எழுதி ரீகால் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி எடுத்து வைக்க முடியும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுங்கிறத பார்க்கணும். நீங்கள் திரும்பி ஒரு தடவை இப்போ என்னென்ன டைட்டிலுங்கிறத பார்த்துடலாங்களா? முதல்ல கோல் இல்லாமல் செயல்படுறது, 2வது பயத்தை போக்கணும், சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது, அடுத்து தோல்வி அடைஞ்சாலும் நம்ம கைவிடக்கூடாது, கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்மளுக்கு, 5வது டைம்.
அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நம்மளோட வெற்றி பயணத்துக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணணுங்க, இது எல்லாமே பயன்படுத்தி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெற்றியை நிச்சயமாக உங்களுக்கு கொண்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரணும் அப்படின்ற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களிடமிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரசன்னா, தேர்ட் விஷன் சேனல்.